நீங்கள் 25 வருஷம் தள்ளி வச்சுன்னா தள்ளி வச்சுருவாரா? இதை நீங்கள் வந்து கமிஷன் ஆரம்பிக்கும் போதே இந்த சட்டமாக இயற்றுங்க. அதாவது டீலிமிட்டேஷன் ஆக்டை டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு இந்த கிரைட்டீரியாவை 15th ஃபினான்ஸ் கமிஷனுக்கு என்ன கிரைட்டீரியா செட் பண்ணீங்களோ அதே மாதிரி கிரைட்டீரியாவை இந்த கிரைட்டீரியாவை செட் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் போராட்டத்தை முன்னெடுங்க. எல்லா சீஃப் மினிஸ்டரும் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்னைக்கு கூட்டியிருக்காங்க. இவங்க எல்லாருமே நீங்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுங்க. அந்த போராட்டத்தை முன்னெடுத்து அதை வந்து நீங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. பிரதமருக்கு கொடுங்க, உள்துறை அமைச்சர் கொடுங்க, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை ஃபைல் பண்ணுங்க. இந்த கமிஷன் ஆக்ட் போடும்போதும் இதை செய்யாமல் இந்த ஃபேர் டீலை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னுதாரணமாக 15th ஃபினான்ஸ் கமிஷனை காமிங்க. இதை தான் நான் சொல்ல வர்றது. இதை நீங்கள் பண்ணீங்கன்னா எல்லா ஸ்டேட்டுமே வந்து ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். நீங்கள் 25 வருஷத்துக்கு தள்ளி வச்சாங்கன்னா திரும்ப அதே ப்ராப்ளம் தானே. 25 ஆண்டுகளுக்கு தள்ளி வச்சு சும்மா தள்ளி வச்சுட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை ஷிஃப்ட் பண்ணுறீங்களா? ஏற்கனவே இந்திரா காந்தி ஷிஃப்ட் பண்ணி வாஜ்பாயிட்ட வந்துச்சு. வாஜ்பாய் ஷிஃப்ட் பண்ணி இன்னி அடுத்து மோடிகிட்ட வந்திருக்கு. மோடி இன்னி வந்து 25 ஆண்டுகளுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சுன்னா அப்போ எப்படி ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும்? மக்களுக்கு எப்படி ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும்? அப்போ ஒரு ஃபார்முலா அரைவ் பண்ணுங்கள். அந்த ஃபார்முலா வந்து வேலிட் ஃபார்முலாவாக இருக்கான்னு பாருங்கள். ஏற்கனவே முன்னுதாரணம் 15th ஃபினான்ஸ் கமிஷனில் இருக்குது. ஃபினான்ஸ் கமிஷன் இன்றைக்கி ஒரு ஃபினான்ஸ் கமிஷனில் மட்டும் இல்லை, பல்வேறு ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வருது. இப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் அது இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் கிடைக்கும். இதைத்தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இது டிபேட்டபிள். நீங்கள் டிபேட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதை வந்து எப்படி கொண்டு வரதுன்னு முடிவெடுங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமான ஒரு டீலிமிட்டேஷன், ப்ராப்பரான ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். இது டீலிமிட்டேஷன் இந்த முன்னெடுப்பு அப்படின்றது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னெடுப்பில் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றப்போ இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும் நினைக்கிறீங்களா பாஜக கிட்ட? கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும். பட் ஆனால் அவர்கள் வந்து அந்த பாப்புலேஷன் தான் அப்படின்ற பிடிவாதத்திலேருந்து இறங்கக்கூடிய ஒரு சுபாவம் உள்ளவர்களா என்ன நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அதை மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை. நம்ம டிமாண்ட் பண்ணும்போதும் நாளைக்கு இது கோர்ட்டு கேஸ்ன்னு போனால் கூட கமிஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம ஃபைட் பண்ணால் கூட பார்லிமெண்ட்டில் ஃபைட் பண்ணி இந்த ஆக்டை உருவாக்கி கமிஷனை ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளே இந்த கண்டிஷனோட ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேவியேட் தாக்கல் பண்ணணும்.